சென்னை மெரினா, அலங்காநல்லூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டுக்கான மாணவர் போராட்டத்தில் போலீசார் சிலர் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார்கள். அதேபோல் திருச்சி மாணவர் போராட்டத்தின் போது கொட்டும் மழையில் நனைந்தபடி பாதுகாப்பு பணிக்கு வந்த திருச்சி உறையூர் மேட்டுத்தெருவை சேர்ந்த ஊர்காவல் படை வீரர் பெல்சன் உணர்ச்சி மிகுதியில் திடீரென போராட்டக்காரர்களின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக மைக் பிடித்து பேச ஆரம்பித்து விட்டார். அவரது பேச்சை கேட்டதும் ஜல்லிக்கட்டுக்காக போராடிய மாணவர்கள், பொதுமக்கள் என பலரும் பெல்சனை தூக்கி வைத்து கொண்டாடியதுடன் கட்டி அணைத்தும் ஆர்ப்பரித்தார்கள். ஆனால் ஊர்காவல் படை வீரர் பெல்சன் இப்படி பேசியதற்காகவே கடந்த 3 மாதங்களாக அவருக்கு பணி ஏதும் வழங்காமல் வஞ்சித்து வருகிறது திருச்சி காவல்துறை. இதனால் அவர் தனியார் மருத்துவமனை ஒன்றில் செக்யூரிட்டியாக பணி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். பெல்சனை நேரில் சந்தித்தோம். எனக்கு சொந்த ஊர் லால்குடி அடுத்த செம்பர. எங்க குடும்பத்துல அப்பா தாத்தான்னு எல்லாருமே ராணுவத்துல பணிபுரிஞ்சவங்க. அதனால இயல்பாவே நாட்டுப்பற்று கொஞ்சம் அதிகங்க. எனக்கு அப்பா ராணுவத்துல இருந்து ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்கிறதுல சிக்கல் இருந்துச்சு. அதனால அப்போ குடும்பத்துல ஏற்பட்ட வறுமை காரணமா என்னால 10ஆம் வகுப்புக்கு மேல படிக்க முடியல. ஆனாலும் மிலிட்டரி இல்லனா காவல்துறை பணியில சேர்ந்து மக்களுக்காக சேவை செய்யணும்னு முடிவு செஞ்சேன். அதுக்காக பல முறை முயற்சி செஞ்சேன், கிடைக்கல. அதனாலதான் ஊர்காவல் படையில சேர்ந்த. கடந்த 16 வருஷங்களா வேலை பார்த்துட்டு வந்த. சில வருஷங்களுக்கு முன்னாடி திருச்சி வண்ணாரப்பேட்டையில இருக்க குடிசைகள்ல தீ விபத்து ஏற்பட்டு குடிசைகள் பத்தி எரிஞ்சது. அதுல சிக்கின பல பேரோட உயிரை காப்பாத்தின. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோவில் திருவிழாவில ஈரோட்டை சேர்ந்த 7 வயசு சிறுவன் கூட்ட நெரிசல்ல சிக்கி உயிருக்கு போராடினா. அத பார்த்தனா அந்த சிறுவனை மீட்டெடுத்து தோல்ல சுமந்துகிட்டே மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவனோட உயிரை காப்பாத்தின. இதே மாதிரி உறையூர் வெக்காளியம்மன் கோவில் மின் விபத்துல வேகமா செயல்பட்டு பல பேரோட உயிர்களை காப்பாத்திருக்க. அதுக்காக இதுவரைக்கும் 4 முறை கலெக்டரும் 1 முறை போலீஸ் கமிஷனரும் நேர்ல அழைச்சு பாராட்டி சான்றிதழ் வழங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம மரங்கள் வளர்க்கறதுக்காகவும் ரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்காகவும் ரோட்டரி கிளப் உள்ளிட்ட அமைப்பினர் என்ன பாராட்டி இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஜல்லிக்கட்டுனா ரொம்ப பிடிக்கும். காளைய அடக்க போய் காயங்கள் ஏற்பட்டு உயிர் பிழைச்சதுனால இப்போ மாடு பிடிக்க போறதில்ல. கடந்த ஜனவரி மாசம் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல படிக்கிற மாணவர்கள் மழை வெயில் பார்க்காம வீதியில இறங்கி போராடினாங்க. அவங்களோட தியாகமும் உற்சாகமும் எனக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்திச்சு. அதனால மைக் பிடிச்சு ஜல்லிக்கட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜல்லிக்கட்டு நம்மளோட பாரம்பரியம். ஜல்லிக்கட்டு நடக்காம இருக்கிறது வேதனையா இருக்குது. என்ன போல ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பல போலீசார் இங்க இருக்காங்க. ஜல்லிக்கட்டுக்கு காவல்துறை எதிரி இல்ல. அதனால காவலர்கள் சொல்றத மதிச்சு நடந்துக்கோங்க. காவலர்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இப்போ ஜல்லிக்கட்டுக்காக போராடுற நீங்க விவசாயத்துக்காகவும் போராடணும். மழை பொய்த்து போனது, மரம் வையுங்கள்னு பேசின. அப்படி பேசின என்ன கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன்ல மணிக்கணக்குல விசாரிச்சாங்க. அப்போ நான் எனக்கு சம்பளம் 150 ரூபாய் தான் சார். படிக்கிற பசங்க போராடுறத பார்த்து 500 ரூபாய்க்கு பாய் வாங்கி கொடுத்தேன். ஆர்வத்துல பேசினேன்னு எல்லாத்தையும் சொன்னேன். இதனால எனக்கு டியூட்டியே போடல. அதனால சில நாட்கள் கழிச்சு திருச்சி போலீஸ் கமிஷனரை நேர்ல பார்த்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஆர்வத்துல பேசிட்டேன். அதனால பணி வழங்காம இருக்காங்கன்னு முறையிட்டேன். அப்போ கமிஷனர், உன்னை யார் இப்படி பேச சொன்னா? உன்னை அரெஸ்ட் பண்ணாம விட்டாங்கன்னு சந்தோஷப்படு. அங்க என்ன பேசினையோ அதை எழுதி கொடுத்துட்டு போன்னு சொன்னாரு. அப்படியே விளக்க கடிதம் உன்னை எழுதி கொடுத்துட்டு வந்தேன். ஆனாலும் வேலை கொடுக்கல. அடுத்து கலெக்டர், அமைச்சர்னு பல பேர்கிட்ட இத பத்தி மனு கொடுத்தேன். ஆனா இன்னமும் வேலை தரல. நான் வேலைக்கு சேரும்போது 35 ரூபாய் சம்பளம், இப்போ 150 ரூபாய் சம்பளம். இந்த சம்பளம் முக்கியம் இல்லங்க. அப்பா தாத்தா நாட்டுக்காக உழைச்சது மாதிரி காக்கி சட்டை போட்டுக்கிட்டு என்னாலும் இந்த நாட்டுக்கு உதவ முடியுதே என்கிற மன நிறைவுல 16 வருஷங்களா உழைச்சேன். அத பறிச்சுட்டாங்களேன்னு தான் வருத்தமா இருக்கு சார். ஜல்லிக்கட்டுக்காக போராடின மாணவர்களையும் போலீசாரையும் முதல்வர் உட்பட பல பேர் பாராட்டினாங்க. ஆனா என்னை இப்படி வஞ்சிக்கிறாங்களே, நியாயமா சார் என்று நம்மிடம் கேள்வி கேட்டபடியே செக்யூரிட்டி பணியை கவனிக்க தொடங்கினார். மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.